இந்த விஜயாவுக்கும், மனோஜுக்கும் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, ரோகிணிய கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு, இந்த மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விஜயா என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க. மீனாவ அந்த அளவுக்கு வார்த்தையால மட்டும் இல்லாம, வேலையும் வாங்கி அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ இந்த ரோகிணிய தலை மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பழைய எபிசோட்ஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்ப விஜயாவுக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குது. நம்ம கோர்ட் சீன் பார்த்துருப்போம். அதில வந்து வித்யா வந்து சாட்சி சொல்லும்போது, முருகனுக்காக முருகன் வந்து முத்துவுக்காக எதுனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன் முத்து சொல்லி இவரு பொய் சாட்சி சொல்ல வச்சிருப்பாரு, இவரோட ஒய்ஃப் வித்யாவ அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. இப்போ அதே மாரி கறிக்கடை மணிக்கு வந்து மனோஜோட செல்லுல இருந்து பணத்த அனுப்புன மாதிரி அனுப்பியிருப்பாங்க. நான் தான் சொன்னோம்ல, ஏதோ ஒண்ணு அவ ஃபோன வாங்கி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறிவுகெட்ட மனோஜ் என்ன பண்ணியிருக்கணும், அ எப்படினாலும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவகிட்ட இப்படி ஃபோன குடுப்பாங்களாக்கும். ஃபோன குடுத்தது மட்டும் இல்லாம, அவ வந்து பணத்த யாருக்கு அனுப்பியிருக்கான்னு கூடயா இவரு பார்க்க மாட்டாரு. சரி, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப லாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இவங்க 2 பேரும் பிசினஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்களே தவிர, பிசினஸ் என்னமோ ஒண்ணா தான் பார்த்துட்டுருக்காங்க. அப்போ இவரோட செல்லுல இருந்து அவங்க பணத்த அனுப்பியிருக்கிறாங்க. அதனால தான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. அவங்க பணத்த அனுப்புன விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இல்ல, எப்பயுமே வந்து நாங்க யார் யாருக்கு பணம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்க செக் அவுட் பண்ணுவேன். அப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு, "இல்ல நான் கண்டிப்பா அனுப்பவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உங்களுக்கு நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. நீங்க அனுப்பல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இப்படித்தான் எல்லாரையுமே எனக்கு அகைன்ஸ்ட்டா பேச வச்சு எப்படியாவது மனோஜ்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவங்களுக்கு காசு பணம் மட்டும் தான் முக்கியம். இப்ப என்கிட்ட கல்யாணமாகி குழந்தை இருக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. காசு இல்ல அப்படின்னு நினைக்கும்போது தான் இவங்க இன்னமும் இந்த மாதிரிலாம் என்னைய வந்து எப்படியாவது விரட்டி விட்டுட்டு பொய் சொல்லி நம்ம வந்து வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த ரோகிணி கிட்ட ஃபோன்ல பேசினது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அதையுமே காட்டுறாங்க. இந்த அளவுக்கு கோவப்பட்டு இந்த மாரிலாம் என்னைய டார்ச்சர் பண்ணும்போது, நான் என்னையா பண்ண முடியும்? அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து அப்படியே அகைன்ஸ்ட்டா பேசிர்றாங்க. இவங்க பேசுறதுலருந்து ஏதோ எனக்கு உண்மை புரியுது. இவங்களோட மாமியார், அதாவது மனோஜோட அம்மா வந்து பணத்துக்காக மட்டும் தான் இவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா மனோஜ் வந்து உண்மையா தான் லவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்த சொன்னா வீட்ல அவங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்து தான் மனோஜும் உண்மைய சொல்லாம இருந்திருப்பாரோன்னு தோணுது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு, "இல்ல நான் கண்டிப்பா இவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசிட்டே இருக்கும்போது பயங்கரமா டென்ஷன் ஆயிறாரு. உடனே இந்த ஜட்ஜு என்ன பண்ணிடுறாருன்னா, இன்னொரு நாளைக்கு டேட்ட வந்து தள்ளி வச்சுறாரு. இப்போ கிருஷ்ணாராம் வந்து சொல்றாங்க, "இல்ல எனக்கு என்னமோ இந்த கேஸ் முடியும்னு எனக்கு எனக்கு நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு விவாகரத்து கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த மனோஜ் வந்து சொதப்பி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும். விவாகரத்து வாங்க போறீங்கன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு மனோஜ் வந்து அவரோட செல்ல அவங்களுக்கு குடுக்கணும்? பணத்த பரிவர்த்தனை பண்றதுக்கு இப்படி நம்பி குடுக்கலாமா? அது மட்டும் இல்லாம யாருக்கு அனுப்பணும், என்ன அனுப்பணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டு இவங்க பண்ணியிருக்கலாம்ல. இப்படியா பண்றது? உங்க பையன வச்சுக்கிட்டு விவாகரத்து வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, "என்ன ஆன்ட்டி, உங்க பையன்கிட்ட இருந்து விவாகரத்து எப்படியாவது கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நான் குடுத்துருவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன். உங்ககிட்ட இருந்து உங்க பையன பிரிப்பேன் தவிர, நான் வந்து மனோஜ விட்டு குடுக்கவே மாட்டேன். என்கிட்ட இருந்து மனோஜ நீங்க பிரிக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, "இவ என்ன இப்படி இருக்கா? பரவால்ல. சரியான பிரில்லியன்ட் தான்." அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்றாங்க, "ஆமா, ஒரு குடும்பத்தையே 2 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னா, அப்ப இதெல்லாம் வந்து அப்ப எவ்வளோ பெரிய கிரிமினலா இருந்திருப்பா. கோர்ட்ல வந்து ஜட்ஜ் கிட்டயே அவ்ளோ பொய் சொல்லிட்டு இருக்கிறா. ஒவ்வொன்னையும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறா. இனி என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்ச சாட்சி இவங்க 2 பேரு தான். இவங்களையும் கொண்டு வந்து பேச வச்சாச்சு. அவங்களையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா. அதுபோக அம்மாவும் இப்படி பேசி வச்சுட்டாங்க. அவ பக்கம் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது."
கேஸ் அவ பக்கம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணாராம் வக்கீலும் ரொம்ப கோவத்துல போறாங்க. இந்த மனோஜ் வந்து சொல்லி தொலைஞ்சது கொஞ்சமாவது கேட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு விஜயா வந்து இத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. மனோஜோட வாழ்க்கை இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முத்து இருந்துட்டு, "அ நீ இவன் வந்து இவனா வந்து தேடிக்கிட்டது தான் இப்ப வந்த பிரச்சனை" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் என்னடா பண்ணான், "நீங்க கூட்டு வந்த ஆள் எப்படி பேசுறான் பாரு, முத்தண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு. கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாரு ஆளுங்கள" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா அத்த? அவங்களும் கரெக்டான உண்மைய தானே சொன்னாங்க. இந்த ரோகிணி இப்படிலாம் பேசுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது கூட இல்ல. இப்போ கறிக்கடை மணிக்கு பணம் அனுப்புனது உங்க பையனோட செல்லுல இருந்து தானே பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "அத சொல்லு மீனா. உங்க பையனுக்கு யாருக்கு பணம் அனுப்பணும்னு கேட்டு அனுப்ப தெரியாதா? அப்ப இவன் ஃபோன குடுத்துட்டு அந்த பார்லர்காரி யாருக்கு பணம் அனுப்புறான்னு பார்க்க கூட முடியாமலா இவன் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தான். இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். போன தடவ என்னடான்னா, நான் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ரோகிணி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப என்னடான்னா, பணம் என் செல்லுல இருந்து இவன் செல்லுல இருந்து தான் போயிருக்குது. அத அவ தான் அனுப்புனான்னு சொல்லி சொல்றான். எப்படி இது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியல. எப்படியாவது என் பையன்கிட்ட இருந்து அவள எப்படியாவது விவாகரத்து வாங்கி குடுத்துருவோன்னு பார்த்தோம்னா, முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஏன்டா அவகிட்ட ஃபோன குடுத்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, அந்த பிரகாஷ்க்கு பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு கேட்டா. என்கிட்ட அவனோட ஃபோன் நம்பரும் இல்ல, எதுவுமே இல்ல. அதனால தாம்மா நீயே அனுப்பிக்கோன்னு சொல்லிட்டு பணத்த செல்ல குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா முட்டாளா நீயி? அவகிட்ட என்ன ஃபோன் நம்பருன்னு வாங்கி உனக்கு அனுப்ப தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா, நான் அந்த மாதிரி யோசிக்கலடா, அவ அப்படி பண்ணுவான்னு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா இந்த அளவுக்கு இவ பேசுறா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு உனக்கு புரியவே மாட்டேங்குதா? அவள தான்டா, அவ கூட தான் உன்னோட தலையெழுத்து அப்படின்னா நீ அனுபவிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, "இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா. அவகிட்ட இருந்து நீ விவாகரத்து வாங்கணும்னு நெனைக்கிறியா? இல்ல வேண்டான்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லம்மா. அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும்னு தாம்மா நெனச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. "அப்புறம் என்னடா இவ சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா சொல்லிக்கிட்டு, அவ கூடவே நீ வச்சுட்டுருக்க. உன்னோட மொபைல அவளுக்கு எதுக்குடா குடுத்த நீ மொதல்ல? உன்னோட ஃபோன எதுக்கு நீ அவள்ட்ட குடுத்த? உன்னோட அக்கவுண்ட்ல இருந்து பணத்த அனுப்புறதுக்கு எப்படி நீ குடுக்கலாம்? உன்னோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கிறதுனால தானே அவ வந்து குடுத்துருக்கிறா, பணத்த அனுப்பியிருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு போனாலும், இப்போ மீனா வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு இவ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கானா, கண்டிப்பா இவ வந்து மனோஜ விடவே மாட்டா. இனிமே நம்ம எந்த சாட்சிய கூட்டிட்டு வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. பேசாம ரோகிணியோட அம்மா, அந்த பார்லர்காரியோட அம்மாவையே சொல்லுவோமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா எப்படி வந்து சொல்லுவாங்க, பெத்த பொண்ணுக்காக நம்மகிட்ட அவ்ளோ நடிப்பு நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க? விவாகரத்து கிடைச்சிரும். அவங்க அம்மாவே வந்து சொன்னா விவாகரத்து கிடைச்சிரும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாங்க? அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பேசாம இன்னொன்னு பண்ணலாங்க. கிருஷ்ண கூட்டிட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் சொல்ல வைக்கலாமா? ஏன்னா குழந்தை சொல்றது எல்லாத்தையுமே கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எல்லாமே புரியிற வயசு தான். என்ன நடந்துச்சோ, ரோகிணி என்ன சொல்லிக் குடுத்து கிறிஷ வந்து பேச வச்சாங்களோ, அது எல்லாத்தையுமே கிறிஷ் வந்து சொன்னாலே போதும் தானே! ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ சொல்றதும் சரிதான். அடுத்த தடவ அப்படித்தான் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க.